தமிழால் அனுபவத்த தருணியே, தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கம். ஞானம் இலக்கிய இயக்கம் இன்று மாபெரும் ஒரு விழாவாக நூல் வெளியீட்டு விழாவை காண நாம் அனைவரும் குழுமி உள்ளோம். ஞானம் இலக்கிய இயக்கம் 2017ஆம் ஆண்டு சூன் திங்கள் 18ஆம் நாள் மிகவும் சீரிய முறையில் தொடங்கப்பட்டது. அது ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் திருநாள் விழாவையும் தேநீர் விழாவையும் மிகப்பெரிய அளவில விழாவாக நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். ஒவ்வொரு திங்களும் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் மாதாந்திர கூட்டம் மிக சீரிய முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது மழை பெய்தாலும் விடாது நடைபெறுகின்ற அமைப்பு என்று நாம் அனைவரும் மாற்றத்து பெருமை கொள்ளும் அளவிற்கு மிகவும் சிறப்பான முறையில் நம் ஞானம் இலக்கிய இயக்கம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த தமிழர் திருநாள் விழாவில் சர்க்கரை பொங்கலும் சுண்டலும் தருவார்கள். அதை நாம் உண்டு மகிழ்ந்து செவியார கேட்டு கண்ணார கண்டு பல நிகழ்ச்சிகளை சுவைப்போம். தேநீர் விழாவில் அதைவிட மிகவும் இனிமையான சுவையான பல கவிஞர்களுடைய கற்பனையில் உதித்த கருத்துக்களை கவிதையாக தொகுத்து நூல் வெளியிட்டு ஒவ்வொரு ஆண்டும் பெருமைப்படுத்துகிறது ஞானம் இலக்கிய இயக்கம். அந்த வகையில் முதலாம் ஆண்டு வண்ணம் சேர்த்த எண்ணங்கள், உள்ளம் காட்டும் உணர்வுகள், சிந்தனை சிறகுகள், என் உயிரினும் மேலான கவிதை குரல்கள், தூது ஆகும் மேகங்கள், பூகம்பம் பூக்கள், இன்று முகங்களின் முகவரிகள். இந்த முகங்களின் முகவரிகள் எல்லா முகங்களுக்கும் ஏகவுத்த ஒரே முகமாக அந்த கவிதை நூல் நம் அனைவரின் கரங்களிலும் இன்னும் சற்று நேரத்தில் தவழ காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த முகங்களின் முகவரிகள் கவிதை நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்த வருகை தந்திருப்பவர் கவிவேந்தர் செந்தமிழ் சித்தன் அவர்கள். அவர் ஒரு முகம் மட்டுமல்ல அவருக்கு சொந்தமானது, பல முகங்களுக்கு சொந்தக்காரர். அவர் ஓட்டுநராக, அர்ச்சகராக, கோவில் அர்ச்சகராக, வில்லுப்பாட்டு வல்லுநராக, பட்டிமன்ற பேச்சாளராக தனி சொற்பொழிவு ஆற்றும் திறமை பெற்றவர். இன்று நம்மிடையே வருகை தந்திருப்பது நம் அனைவரின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருக்கின்ற கவிவேந்தர் செந்தமிழ் சித்தன் அவர்களை ஞானம் இலக்கிய இயக்கத்தின் சார்பாக வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். இந்த முகங்களின் முகவரிகளை நம்மிடையே காட்டுவதற்காக இங்கு வருகை தந்திருப்பவர், இந்த கவிதை நூலை வெளியிட்டு பெருமை சேர்க்க வருகை தந்திருக்கின்ற பெருமகனார். கிள்ளி கொடுத்தாலும் கொட்டு மேலும் கொட்டி சிறப்பிக்கின்ற இந்த காலத்தில் கூட அள்ளி கொடுத்துவிட்டு அமைதியாக இருக்கின்ற பெருமகனார் தான். ஒவ்வொரு திங்களும் ஞானம் இலக்கிய நிகழ்ச்சியின் நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு உள் அரங்கமாக இருந்தாலும் வெளி அரங்கமாக இருந்தாலும் அதற்குரிய கட்டணம் ஏதும் இன்றி தமிழ் மீது அவர் கொண்ட காதலால் இந்த அரங்கத்தை ஞானம் இலக்கிய இயக்கத்திற்கு ஒவ்வொரு திங்களும் தந்து மகிழ்கின்ற பெருமகனார் அவர். அவர் உதவி என்று கேட்டு வருகின்ற ஒவ்வொருவரையும் ஏமாற்றத்தோடு அனுப்பியதாக நான் இதுவரை கண்டதில்லை. அவர் உதவி செய்வார். ஓடி வந்து கேட்கின்ற நல் உள்ளங்களுக்கு அந்த உதவி சரியான நபரை சென்று சேர்கிறதா என்பதில் சீறி தூக்கி பார்த்துதான் அவர் உதவியும் செய்வார். செய்கின்ற உதவிக்கும் பெருமை அடைய வேண்டும், உதவி பெறுபவரும் சிறக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் கொண்டவர் பெருமகனார் தான் லயன் பி புதுக்கன் அவர்கள். ஞானம் இலக்கிய இயக்கத்திற்கு ஒவ்வொரு திங்களும் இந்த இடத்தை தந்து மகிழ்கின்ற அந்த பெருமகனார் கூடிய விரைவில் ஞானம் இலக்கிய இயக்கத்திற்கு சொந்த கட்டிடம் கட்டுவதற்கு ஒரு இடத்தை வழங்குவார்
என்று என் உள்ளம் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த கனவு அப்துல் கலாம் சொன்னது போல் கனவு காணுங்கள் என்று சொன்னது போல் ஒவ்வொரு நாளும் நான் ஐயாவை நினைத்துக் கொண்டிருப்பேன். ஞாலம் இலக்கிய இயக்கத்திற்கு அவரால் ஒரு இடம் நமக்கு கிடைக்கும். அந்த இடத்தில் நாம் சொந்த கட்டிடம் கட்டி அடுத்த வேலியர் விழாவை அதை நடத்துவோம் என்று நம்பிக்கையோடு இந்த வரவேற்புரை நிகழ்த்துவதற்கு அவர் கேட்டபொழுது சரி வருகிறேன் என்று பெருமிதத்தோடு நான் ஒத்துக்கொண்டேன். அந்த எண்ணம் ஐயாவின் மூலம் அது லயன் பி புதுக்கன் ஐயா மூலம் நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு இந்த வரவேற்புரையில் அவரை இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நூலின் முதல் படியை பெறுபவர் ஆவே செல்லப்ப ரெட்டி ஐயா அவர்கள் என்று இதில் அச்சிடப்பட்டுள்ளது. அவர் ஆரம்ப காலத்தில் சொல்லுவார், அம்மையாரே, நீங்கள் எப்படி பேராசிரியரிடம் இவ்வளவு துணிச்சலாக பேசுகிறீர்கள், எந்த கருத்தையும் எடுத்து விவாதிக்கிறீர்கள், எனக்கு அவரை கண்டால் சற்று பயம் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார். அத்தகைய பெருமகனார் எந்தவித பயமும் தயக்கமும் இன்றி ஞானம் இயக்கிய இயக்கத்தில் அவரை தன்னை இணைத்துக் கொண்டு புரவலராக வாழ்கின்ற காலத்தில் அவர் பேராசிரியரை தன் இணையோடு நிறுத்தி தன் இரு கரங்களையும் அவர் கரத்தோடு சேர்த்து நடைபெய்து கொண்டிருக்கின்ற அந்த பெருமகனார் இன்று அரங்கத்திற்கு வரவில்லை என்றாலும் என் எண்ண அலைகள் மூலம் வரவேற்புரையை அவர் இல்லத்தில் இருந்தபடி கேட்பார் என்ற நம்பிக்கையில் அவையும் வரவேற்று நான் மகிழ்கிறேன். ஆவே செல்லப்ப ரெட்டி ஐயா அவர்களுக்கு பதிலாக பேராசிரியர் முகிலை ராசபாண்டியனார் அவர்கள் முதல் படியை பெற்றுக் கொள்வார் என்று என் சிற்றறிவுக்கு எட்டியதை உங்கள் முன் நான் சமர்ப்பிக்கின்றேன். அவரையும் நான் ஞானம் இலக்கிய இயக்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். ஞானம் இலக்கிய இயக்கத்தின் முகங்களின் முகவரி நிகழ்வில் நிறைவாக நன்றி உரை ஆற்ற வருகை தந்திருப்பவர் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் நேரு அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நன்கநல்லூரில் பணியாற்றியவர் இன்று நம்மிடையே வருகை தந்திருக்கின்ற மா செந்தில்குமார் ஐயா அவர்களையும் ஞானம் இலக்கிய இயக்கத்தின் சார்பாக இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். இலக்கிய நிகழ்ச்சி என்றால் நாம் தனித்து வருவதற்கு யோசிக்கின்ற இந்த காலகட்டத்தில் தன் இல்ல நிகழ்ச்சி போல் ஒவ்வொரு திங்களும் தொலை தூரத்தில் இருந்தாலும் தன் இணையோடும் தன் ஈண்டெடுத்த பிள்ளைகளோடும் இந்த விழாவில் கலந்து கொண்டு ஒவ்வொரு திங்களும் சிறப்பித்து வருகின்றவர் தெய்வ கணபதி அவர்கள் வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பணியாற்றுகின்றவர். அவர் ஆற்றுகின்ற பணி ஒவ்வொன்றும் மிக சீரிய முறையில் நடக்கும். அத்தகைய பெருமகனார் இந்நிகழ்ச்சியின் நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறார், இனியும் வழங்குவார். அவரையும் ஞானம் இலக்கிய இயக்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். என்னுடைய இரு கருத்துக்களை தயவு செய்து உங்கள் முன் பதிவு செய்து நான் என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். இந்த சுற்றுப்பகுதியில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒப்பிட்டு பார்க்கையில் ஞானம் இலக்கிய நிகழ்வு மிகவும் சீரிய முறையில் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் சிறிதும் ஐயமில்லை. ஆனால் கடந்த சில காலங்களாக நான் கண்ட பொழுது பல பேர் தன் இருக்கையிலிருந்து எழுந்து சென்று அவரவருக்கு உள்ள கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். அதை தவிர்த்து அவரவர்கள் இருக்கையில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டால் நல்லபடியாக இருக்கும் என்று என்னுடைய எண்ணம். ஏனென்றால் கவிஞர்கள் மிகவும் தன்னுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதற்காக கவிதையை வடித்து வருகிறார்கள். நாம் படித்து விட்டோம், அடுத்தவர் எதை படித்தால் நமக்கு என்ன என்ற எண்ணம் நமக்கு எல்லவும் வரக்கூடாது. ஏனென்றால் ஞானம் இலக்கிய இயக்கம் என்பது ஜாதி மதம் இனம் மொழி என் நாடு என எல்லாம் கடந்து நிற்கின்ற எல்லையெல்லாம்
மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு நாடு. இலக்கிய அமைப்பாக நாம் நடத்த வேண்டும். அப்படி நடத்துகின்ற அமைப்பிலே எல்லா குழந்தைகளும் நம் குழந்தைகள் தான். இதில் யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற எண்ணம் இல்லை. அதனால் ஒவ்வொரு குழந்தைகளும் படித்த கவிதைகளை நாம் கேட்பதில் நாம் என்ன குறைந்து விடுவோம். ஒரு தாய் என்பவள் எந்த குழந்தை பேசினாலும் அதை எவ்வளவு ஆசையாக கேட்டு மகிழ்வாளோ அந்த தாய் உள்ளத்தோடு இந்த கருத்தை உங்கள் முன் பதிவு செய்கிறேன். அது சரியாக இருந்தாலும் சரி, தவறாக இருந்தாலும் சரி. இன்று என் கணவரின் 2வது நினைவு நாள். அந்த நினைவு நாளில் கனத்த இதயத்தோடு வந்தாலும் இலக்கிய இயக்கத்தில் மீண்டும் அரங்கத்தின் முன் நிற்கின்ற வாய்ப்பை எனக்கு நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியினை உரித்தாக்கி என் சார்பாக ரூபாய் 2000 தலைவர் முகிலே ராசபாண்டியனார் அவர்களிடம் இதை நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த பேச்சுகளை எல்லாம் கேட்டு வெகு நாட்கள் ஆகிவிட்டது. இந்த பேச்சை கேட்கத்தான் நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருந்தது. இன்னைக்கு காதுல தேன் வந்து காய்ந்திருக்கு. எங்க ஞானம் இலக்கியத்திற்கு நல்ல வருமானமும் வந்து சேர்ந்திருக்கு. நீங்க வந்தாலே எங்களுக்கு வருமானம் தான்மா, மகிழ்ச்சியம்மா. நீங்க அடிக்கடி வரணும். நல்ல ஒரு வரவேற்புரை வழங்கிய ஞானம் இலக்கிய இயக்கத்தில் துணைத் தலைவர் கவிஞர் ராதா ஞானசேகரன் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை இந்த அளவிலே உரித்தாக்கி மகிழ்கின்றேன். இதோ இன்றைய நிகழ்வின் முத்தாய்ப்பான நிகழ்வு நூல் வெளியீட்டு விழா இனிது தொடங்குகின்றது. ஞானம் இலக்கிய இயக்கத்தில் கவிஞர்கள் எல்லோரும் இணைந்து உருவாக்கிய முகங்களின் முகவரிகள் என்கின்ற கவிதை நூலினை வெளியிடுவதற்காக வழக்கறிஞர் லயன் பி. திருக்கனையா அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். அந்த நூலின் முதல் படியை பெறுவதற்காக எனது குரு செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் மேனாள் பதிவாளர் திருமிகு ராஜபாண்டியன் ஐயா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். நூல்களை வெளியிடுவோடு தங்களுடைய கரங்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். நூல் வெளியிடுபவர் லயன் பி. திருக்கனையா அவர்கள். முதல் படியை பெறுபவர் திருமிகு முகிலே ராஜபாண்டியன் ஐயா அவர்கள். நூல் வெளியிட்டவருக்கும் நூலினை பெற்றுக்கொண்டவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். இதோ நூல் வெளியிட்ட பிறகு நம்முடைய லயன் பி. திருக்கன் ஐயா அவர்களின் சிறப்புரையை நம் காதுகள் எல்லாம் கேட்க தயாராகி கொண்டிருக்கின்றது. இதோ அவர் சிறப்புரை வழங்குவார். சிறப்புரை லயன் பி. திருக்கன் ஐயா அவர்கள்.